Good morning all. Today we are going to discuss about the basic concepts of Indian Constitution. Please let me know whether I am audible so that we can start the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் கான்செப்ட் அப்படிங்கும்போது ப்ரியாம்பிள்ல இருக்கக்கூடிய அதாவது இந்தியா கான்ஸ்டிடியூஷனுடைய இன்ட்ரடக்ஷன் முகவுரை அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சில டெர்மினாலஜி இருக்கு. ஸோ நம்ம அது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஒவ்வொரு கான்செப்ட்க்கும் ஒரு வீடியோ ஓகே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த கீ டேர்ம்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்? ஓகே, there are 5 concepts which describe the Indian political system. இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்கிற 5 கான்செப்ட் சொல்றாங்க. ஒன்று சாவர்னிட்டி இறையாண்மை, செக்யூலரிசம் மதசார்பின்மை, சோசியலிசம் பொது உடைமை, ஓகே, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், and then republic. ஓகே, ஸோ இன்னைக்குடைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது என்ன, சாவர்னிட்டி இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாடும் அதோடைய பிரச்சனைகளை அவங்களே சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் சாவர்னிட்டி. 1947 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரச்சனையை சால்வ் பண்றது. டு கண்டினியூ 1947 முன்னாடி இந்தியாவோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணது, இந்தியாவுடைய எக்கனாமியை ரன் பண்ணது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ நம்மக்கிட்ட சாவர்னிட்டி இல்லை. ஓகே, ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகளை நம்மளே ஆட்சி செய்யறது தான் சாவர்னிட்டி. 1947 அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய அரசியலை இந்தியர்களே பார்த்துக்குவாங்க, இந்தியர்களுடைய பிரச்சனைகளை இந்தியர்களே தீர்த்துக்குவாங்க அப்படின்றதான் சாவர்னிட்டி. ஓகே, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனோம்னா ஜஸ்ட் இமேஜின் உங்களுடைய வீட்டுல அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லைன்னா அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ 2 சிப்ளிங்ஸும் நல்லா க்ளோஸா இருக்காங்க. பட் ஒன் ஃபைன் டே தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு பெரிய கான்ஃபிளிக் நடக்குது, 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக் நடக்குது, பயங்கரமா சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டுருச்சு. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க கேட்கறாங்க அப்படின்னா, சரி உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் அங்க தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு. அப்போ சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேருமே அண்ணன் தம்பியா இருக்கட்டும் இல்ல அக்கா தங்கச்சி உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரே பக்கம் வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு எங்க வீட்டுக்குள்ளான பிரச்சனையை நாங்க தீர்த்துக்குவோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஜென்ரலா அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுதான் இறையாண்மை, சாவர்னிட்டி. எங்க நாட்டுடைய பிரச்சனையை நாங்க தீர்த்துக்கிறோம், நீங்க உள்ள வர வேண்டாம், அயல் நாட்டவர்கள் வெளியில் வர வேண்டாம், மற்ற கண்ட்ரிஸ் வெளியில் வர வேண்டாம். அதே மாதிரி மற்ற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, சர்வதேச நிறுவனங்கள் சொல்லுவாங்க, பன்னாட்டு நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாருமே நம்மளுடைய முடிவுகள்ல தலையிடக்கூடாது அப்படின்றதுதான் சாவர்னிட்டி. ஓகே, ஸோ சாவர்னிட்டி அப்படின்னா என்ன, வெளி நாட்டோ இல்ல வெளி நிறுவனங்களோ அல்லது சர்வதேச நிறுவனங்களோ இதுல இந்தியாவுடைய பிரச்சனைகளோ இந்தியாவுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளையோ பொருளாதாரம் கலாச்சாரம் ஆன்மீகம் எதுலையும் தலையிடக்கூடாது அப்படின்றதான் சாவர்னிட்டி. ஸோ இந்த வேர்ட் சாவர்னிட்டிக்கு 2 டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்பிளனேஷனா. எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட், இன்டர்னலி சுப்ரீம். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன்ல சாவர்னிட்டின்ற வேர்டு வந்துடணுன்னே உங்களுக்கு மனசுல வர வேண்டிய 2 சென்டென்ஸ் என்னன்னா, எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர்னலி சுப்ரீம். ஓகே, இன்டர்னலி சுப்ரீம். ஓகே, எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர்னலி சுப்ரீம். எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வெளிநாட்டுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, இந்தியாவுடைய தினசரி நடவடிக்கைகள்ல தினசரி நடைமுறைகள்ல எந்தவித தலையீடும் இருக்கு. நோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் countries or institutions.
இன்டர்னலி சுப்ரீம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும், அரசியலமைப்பு நிறுவனங்கள், அவங்க சொல்றதுதான் கடைசி. அதாவது நம்ம என்டையர் இந்தியாவை ரூல் பண்றது யாரு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட். So Honorable Prime Minister Modi and his Council of Ministers right now is administering the country. Okay, Union government. அதே மாதிரி லாஸ் கிரியேட் பண்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்லிமெண்ட், யூனியன் பார்லிமெண்ட். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் டெய்லி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அந்த தேர்தல் பாண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை இல்லாம, டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கிறது எல்லாத்த பத்தியும் பேசினாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் மோஸ்ட் ஜுடிஷியல் பாடி இன் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த மூணு இன்ஸ்டிடியூஷனுமே, யூனியன் கவர்மெண்ட், யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், இது மூணுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் தி கவர்மெண்ட், தே ரெப்ரசன்ட் இந்தியா. இவங்க சொல்றதா இந்தியாவில் கடைசியான வார்த்தை. ஓகே, முடிவான வார்த்தை. இதுக்கு மேல வந்து எதுவும் இல்லை. மீனிங் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கடைசி முடிவெடுக்கக்கூடியது இந்த மூணு பேர் தான், யூனியன் கவர்மெண்ட், யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ இவங்க மூணு பேருமே இன்டர்னலி சுப்ரீம். நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள இவர்கள் சுப்ரீம். ஏன் இவங்க சுப்ரீம்? இவங்க சொல்ற விஷயங்களை வேற எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே எதிர்த்து பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஹைகோர்ட்டால எதுவும் கேள்வி கேட்க முடியாது. யூனியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டால அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்க ஒரு சின்ன டவுட் இருக்கும் சார். நிறைய நேரத்துல வந்து யூனியன் கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ட்ல யூனியன் கவர்மெண்ட் நிறைய விஷயம் டெசிஷன் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்றது இல்லை. ஸோ அப்ப வந்து சாவர்னிட்டி பிரச்சனையா அப்படின்னா, கொஸ்டினிங் வேற, அத்தாரிட்டியே கொஸ்டின் பண்றது வேற. ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எங்களுக்கான முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சாவர்னிட்டியை பாதிக்கிறது. ஓகே, உங்களுடைய தலைமையை ஏற்க மாட்டோம், நீங்க சொல்றதுதான் கடைசி அப்படின்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. ஆனா நீங்க எடுத்திருக்க டெசிஷன் எங்களுக்கு உகந்ததில்ல, டெசிஷனை மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, திருப்பி எங்க போய் தான் கேட்கறாங்க? ஒன்னு யூனியன் கவர்மெண்ட் போய் கேட்கறாங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஓகே, இல்ல உங்க ரெண்டு பேர்ட்டையும் போக மாட்டேன், நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் சாவர்னிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ சாவர்னிட்டி மீன்ஸ் இன்டர்னலி சுப்ரீம். உள்நாட்டுள் இந்த மூணு நிறுவனங்களும் தலையாய நிறுவனங்கள், அவங்க சொல்றதான் கடைசி சட்டம் அப்படின்றதா இன்டர்னலி சுப்ரீம். ஓகே, ஸோ சாவர்னிட்டி அப்படின்னா ஒண்ணுல உங்களுக்கு மனசுல நோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட். இன்டர்னலி தீஸ் த்ரீ ஆர்கனைசேஷன், யூனியன் கவர்மெண்ட், யூனியன் பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், தே ஆர் அட் த டாப். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் சாவர்னிட்டி. ஓகே, ரொம்ப எளிமையா. ஓகே, இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் சார். இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி WTO இருக்கு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு. ஸோ அவங்களோட டெசிஷன்ஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்றது இல்லையா? ரீசெண்டா கொரோனா டைம்ல வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க சொல்ற கைட்லைன்ஸ் வந்து இந்தியா ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இன்டர்போலோட டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இந்தியா வந்து G20யோட லீடர்ஷிப் எடுத்தாங்க. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ்ல என்னென்ன டெசிஷன் எடுத்தாங்களோ அதை இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சாவர்னிட்டி பாதிக்கப்படுறது இல்லையா? Aren't our sovereignty diluted is the question, because Indian government is listening to external forces. ஓகே, பட் இதுல தான் நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியா கிட்ட ஒன்று சொல்லுது, நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் போர் தொடுத்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு உக்ரைன் மேல போர் தொடுக்கிறதுக்கான காசு எங்கிருந்து வருது அப்படின்னா ரஷ்யாவோட ஆயிலை விற்கிறது மூலியமா. ரஷ்யாவோட ஆயிலை வந்து எல்லா நாடுகளும் வாங்குறதுக்கு மறுத்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரஷ்யா அதுக்கு காசு வராது, அதனால அதோட போரை நிறுத்துறதுக்கு யோசிக்கும். ஆனா இந்தியா வந்து இன்னுமே ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்னன்னா ஒண்ணு, நம்ம வந்து நிறைய கன்சியூமர் ஆயில், நம்ம ரஷ்யன் ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டா அதிக காசு கொடுத்து எண்ணெய் வாங்கணும். அப்புறமேட்டு கன்சியூமர்ஸ் ஒருத்தர் பெட்ரோலுக்கு 100 ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம 200 ரூபா கொடுக்குற நிலைமை கூட வந்துடும். ஓகேவா? இன்னொன்னு, ஈரான் கிட்ட இருந்தும் நம்மள வந்து ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம்? இல்ல, ஈரான் கிட்ட இருந்தும் நம்ம ஆயில் வாங்க. இப்ப ஈரான் ரஷ்யா ரெண்டுமே தான் பிரச்சனை. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, ஈரானும் பிரச்சனை. ஆனா நம்ம இன்னமும் ஈரான் கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஆயில் வாங்குறத குறைச்சிட்டோம், ஆனா வந்து இன்னும் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். irrespective of the fact யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்டையும் நம்மளுக்கு நல்ல ரிலேஷன் இருக்கு. ஓகே,
ஸோ யுனைடெட் நேஷன் சொல்றது அப்படியே நம்ம கேட்டுறது இல்லை, ஒரு சில நேரங்களில் கேட்போம், ஈரான் கிட்ட ஆயில குறைச்சிரும், ஏன்னா அது நம்மளோட நன்மைக்கும். ஓகே, ஏன்னா ஈரான் சுத்தி உள்ள நாடுகள்ல நம்ம சில இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி ஈரானுடைய அண்டை நாடு பாகிஸ்தான். நமக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அடுத்து மேப் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கும், பாகிஸ்தானுக்கு அடுத்து ஈரான் இருக்கும். ஸோ ஈரானுடைய உறவும் நமக்கு தேவை, அதே மாதிரி ஈரானும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அதே சமயத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸும் நமக்கு வேணும். அப்ப என்ன பண்றோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்றது ஒரு சிலது கேட்கிறோம், ரஷ்யாட்ட உறவு வச்சுக்காதீங்க, இல்ல நாங்க பண்ணுவோம். அது மாதிரி ரீசெண்டா S-500க்கான கையெழுத்தும் வந்து ரஷ்யா கிட்ட போட்டிருக்கோம். S-500னா அது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்தியாவை வந்து பாகிஸ்தானோ சைனாவோ ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு S-500 சிஸ்டம்னு சொல்லி ஒரு ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மிசைல வந்து தடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். ரீசெண்டா ஹமாஸ் இஸ்ரேல் மேல குண்டு மலை, அதாவது மிசைல் மலை பொழிஞ்சாங்க அப்படின்னு, ஏவுகணை தாக்குதல் கொத்து கொத்தா பண்ணாங்கன்னு இருக்குல்லையா, அந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்தியா மேல நடந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம். யூஎஸ் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நியூக்ளியர் டீல் பண்றோம், அதை பண்றோம், பட் இருந்தாலும் நீங்க ஏன் வந்து ரஷ்யா கிட்ட போறீங்க அப்படின்னா, இல்ல எங்களோட நாட்டுக்காக நாங்க போவோம். ஸோ இங்க வந்து சாவர்னிட்டி, இறையாண்மை இருக்கு. வெளிநாடுகளுடைய உந்துதல், வெளிநாடுகளுடைய கோரிக்கைகளை நாம் ஒரு சில நேரம் கேட்கலாம், ஒரு சில நேரம் நிராகரிக்கலாம். ரெண்டுமே என்னது, இறையாண்மை தான். ஓகே, சொல்றதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்றது சாவர்னிட்டி கிடையாது. ஓகே, ஒரு சொல்ற விஷயங்கள் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், WTO, யுனைடெட் நேஷன் சொல்ற விஷயத்தை ஒத்துக்கிறதும் இறையாண்மை தான். நம்முடைய தேவைக்காக, இந்தியாவோட தேவைக்காக ஒத்துக்கிறது இறையாண்மை. ஓகே, அவங்களோட தேவைக்காக ஒத்துக்கிட்டாதான் இறையாண்மை பாதிக்கப்படும், சாவர்னிட்டி பாதிக்கப்படும். ஸோ இந்தியா 1947க்கு முன்னாடி இருந்த மாதிரி பிரிட்டிஷாருடைய முன்னேற்றத்திற்காக, பிரிட்டிஷாருடைய நலனுக்காக அல்லாமல் இந்தியர்களுடைய நன்மைக்காக இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கருவி சாவர்னிட்டி. ஓகே, ஸோ தேர் இஸ் அனதர் கொஸ்டின், ஓகே, ரிலேட்டட் டு சாவர்னிட்டி. ஒரு 4-5 மெயின்ஸ் கொஸ்டின் வரும். நான் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஜென்ரலா பேசப்படக்கூடிய, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டினை மட்டும் உங்களுக்கு நான் டைப் பண்றேன். ஓகே, டிஸ்கஸ் த ரெலவென்ஸ் ஆஃப், okay, discuss the relevance of sovereignty in the era of globalization. ப்ரெசென்டா குளோபலைசேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து சாவர்னிட்டியோட ரெலவென்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸோ இது மாதிரி நிறைய மெயின்ஸ்ல IAS IPSல கேட்கறது, குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல, இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றனால எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான விஷயம் என்னன்னா, சாவர்னிட்டினா உங்களுக்கு மீனிங் தெரியணும். சாவர்னிட்டினா எக்ஸ்டர்னல் இண்டிபெண்டன்ட், இன்டர்னலி சுப்ரீம். ஓகே, சாவர்னிட்டி டைல்யூட் ஆயிடுச்சானா சாவர்னிட்டி டைல்யூட் ஆகிறது கிடையாது. இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்காக நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து வெளிநாட்டுல இருந்தோ, வெளி நிறுவனங்களுக்கோ, பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்து ஒத்துக்கிட்டா அதுவும் சாவர்னிட்டி தான். அது வந்து டினையல் ஆஃப் சாவர்னிட்டி கிடையாது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா போதும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகே, ஸோ மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், IAS IPSக்கு பிளஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் இன்னும் இன்டெப்தா போகணும். இந்த கொஸ்டின்ஸ் தான், டிஸ்கஸ் த ரெலவென்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி இந்த ஏர் ஆஃப் குளோபலைசேஷன், அதெல்லாம் நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஸ்பெசிபிக் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டன், சாவர்னிட்டி கான்செப்ட் முடிஞ்சது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம போக போற டாபிக் என்ன அப்படின்னா சோஷியலிசம். ஓகே, சோஷியலிசம். ஓகே, ஸோ நம்ம சோஷியலிசம் அப்படிங்கும்போது ஓகே, ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் சோஷியலிசம். அந்த சோஷியலிசம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேபிட்டலிசம் பத்தியும் பேசியாகணும். ஓகே, தனித்தனியா நம்ம பார்க்க முடியாது. ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் கேபிட்டலிசம் ஆல்சோ. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார அமைப்புகள், ஓகே, எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கியத்துவமான 2 பொருளாதார அமைப்புகள், எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு சோஷியலிசம், இன்னொன்னு கேபிட்டலிசம். ஓகே, இதோட வேரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரைபல்ஸ் கிட்டயும் டிஃப்ரெண்டான எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் இருக்கு. பட் மாடர்ன் வேர்ல்ட்ல மேஜர் ஆஃப் த கண்ட்ரிஸ் எய்தர் தே ஃபாலோ கேபிட்டலிசம் ஆர் தே ஃபாலோ சோஷியலிசம், சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம். ஓகே, ஒன்று சார், எக்கனாமினா என்ன சார் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. எக்கனாமினா ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டாகணுமா, டெய்லி சாப்பிட்டாகணும். சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்,
உற்பத்தி பண்ணணும். ஓகே, ஃபார்மிங் பண்ணணும், கிராப் உற்பத்தி பண்ணணும், அந்த உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்க்கணும், வீட்டுல சமைச்சு அதை சாப்பிடணும். ஓகே, அவ்வளவுதான் பொருளாதாரம்ன்றது ஒண்ணு இல்ல, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வகையில பண்ணலாம். இந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன்ல பண்ணலாம், கேபிட்டலிஸ்டிக் பேட்டர்ன்ல பண்ணலாம். ஓகே, ஸோ சோஷியலிசம்ல என்ன இருக்குன்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் will be owned by the state. Okay, so means of production will be owned by the state. Means of production is owned by the state. What is this means of production? The means of production அப்படின்னா ஒரு பொருளை, ஒரு ஃபைனல் ப்ராடக்டை, இப்போ அரிசி நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் நிலம் வேண்டும், லேண்ட். ஓகே, வி நீட் லேண்ட். மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எம்ஓபினா என்னன்றதை டைப் பண்றேன். எம்ஓபி லேண்ட், லேபர். ஓகே, கேபிட்டல். லேபர்னா உழைப்பு வேணும். ஒரு விவசாயி நிலத்துல இறங்கி உழுது விதை விதைச்சு அதை காத்து அதுக்கப்புறம் அறுவடை செய்யணும். கேபிட்டல், இதுக்கான முதலீடு வேணும். விதை வாங்குறதுக்கு, ஃபெர்டிலைசர் வாங்குறதுக்கு காசு வேணும், கேபிட்டல் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பட்டியல ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. அதாவது முதலாளி இருந்தாப்புல அப்படின்னா ஒரு ஆள் வந்து வேலை செய்யறவங்கள பாத்துக்கிறதுக்கு வேணும். எவ்வளவு நெல் விளைஞ்சிருக்குன்றது வெயிட் போட்டு அதை கணக்கு போடுறதுக்கு ஒரு கணக்குள்ள வேணும். அதுக்கப்புறம் அந்த வெயிட் இது பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரைஸ் அப்படின்னா அந்த பிரைஸை நிர்ணயிக்கணும். அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைஸ் எடுத்து ரைஸ் மில்ல அரைக்கணும். அந்த சாஃப்னு சொல்லுவாங்க, ரைஸ்ல இருந்து ரைஸ் சாஃபை தனியா பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் சில பேர் ஃபுல்லா ஹாஃப் பாயில் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபுல் பாயில் ரைஸ் அப்படின்னா, இல்ல பச்சரிசின்னு சொல்லுவாங்க, ரா ரைஸ், ரா, ஹாஃப் பாயில், ஃபுல் பாயில், அப்படி 3 விதமா ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதுல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் இன்வால்வ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைப்பு, பல பேர் சேர்ந்து ஒரே வேலையை செய்யறது ஒருங்கிணைத்தல், ஒருங்கிணைந்த செயல்பாடு, ஆர்கனைசேஷனல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உற்பத்தி நடக்கணும்னா இந்த 4 விஷயம் மேஜர். ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு வந்து கல்வி தேவை, அது வந்து கன்சியூம் பண்றீங்க, அதை ப்ரொடியூஸ் பண்றது டீச்சிங். ஓகே, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இன்டர்நெட் தேவை. ஓகே, இங்கிருந்து பேசக்கூடிய ஒரு இது தேவை, கம்ப்யூட்டர் சிஸ்டம் தேவை. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தேவை. ஓகே, ஸோ மாடர்ன் டைம்ஸ்ல இந்த ஒரு 4 அடிப்படையா இருக்கும். சில நேரங்களில் இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நெட் அப்படின்னு மாடர்ன் டைம்ஸ்ல ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் பேசிக்கான மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதர் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு, இல்லாம இந்த லிஸ்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது. இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு, பட் இது 4மே அடிப்படை. ஓகே, இந்த 4 வச்சுதான் உற்பத்தி நடக்கும். ஓகே, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இத யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்னா கண்ட்ரி கிட்ட இருக்கும். இந்தியான்னு வச்சுக்கலாம், இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்போஸ் ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்னா அந்த லேண்ட்ல விளையிற நெல் யாருடையது? லேண்ட் உங்களுக்கு சொந்தம். தட் லேண்ட் ரைஸ் இஸ் grown. So rice belongs to whom? You are the owner. You, okay, you are selling the rice in the market and that rice gives you some profit. Okay, revenue first and then profit. Okay, so that profit belongs to whom? Yeah, the owner. Okay, right. So if the owner is the state, if the owner of the land is the state, the owner of the labor is the state. If the state, the country is only giving the capital, country தான் கேபிட்டல் கொடுக்குது, காசு கொடுக்குது, முதலீடு கொடுக்குது அப்படின்னா அந்த உற்பத்தி பண்ற அரிசி யாருக்கு சொந்தம்? நாட்டுக்கு சொந்தம். ஓகே, ஃபைன். ஸோ அப்ப நாடு என்ன பண்ணும்? அதை எல்லா மக்களுக்கும் தேவையான அளவுக்கு பிரிச்சு கொடுக்கும். ஓகே, யாரா இருக்கு, எந்த வீட்டுக்கு எவ்வளவு அரிசி, 5 பேர் இருக்கு வீட்டுக்கு 5 கிலோ அரிசி, 10 பேர் இருக்கு வீட்டுக்கு 10 கிலோ அரிசி அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கும். அதுதான் சோசியலிசம். சோசியலிசத்துல means of production will be owned by the state and the profit will be going to the state and that profit will be shared with all the people. Okay, whoever is a citizen of the country, the profit will be shared. Capitalismல வந்து இதே means of production will be owned by private individuals. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க, அந்த லேண்ட்ல வந்து அரிசி விளையுது அப்படின்னா means of production belongs to, okay,
இஸ் owned by private individuals. அதாவது கண்ட்ரி கிடையாது, நாடு கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது, ஒவ்வொரு தனிநபர் வச்சுக்கலாம். ஓகே, சோ அப்ப ப்ராஃபிட் யாருக்கு போகும்? ப்ராஃபிட் யாருக்கு போகும்? இண்டிவிஜுவல்ஸ்க்கு. யார் ஓன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் போகும். ஓகே, அவங்க அந்த ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க மட்டும் தான் பார்த்துப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? சோ சோசியலிசம்ன்றது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னா அரசாங்கம் தான் எல்லாத்தையும் நடத்தணும், பொருளாதாரமும் அரசு கையில தான் இருக்கணும், உற்பத்தியும் ஓகே விநியோகித்தல், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு விநியோகித்தல் அப்படின்னு விநியோகித்தலும் அண்ட் தென் கன்சம்ஷன் ஓகே நுகர்தலும், இந்த 3 விஷயங்களும் எங்க நடக்கணும் அப்படின்னா அரசாங்கம் மூலியமா தான் நடக்கணும். அப்போ கரெக்டா எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் சேரும் அப்படின்றத சோசியலிஸ்ட் வே ஆஃப் சொசைட்டி. கேபிட்டலிசம்ன்றது என்னன்னா, பிரைவேட் கிட்ட ப்ராஃபிட் போகும், அவங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். அவங்க விரும்பினா பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கலாம், இல்ல ஒரு கோயில்ல போய் காணிக்கையா போடலாம், இல்ல அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேற ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல பேங்க்ல கொண்டு போய் போடலாம். ஓகே, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி வேணாலும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட். ஓகே, அப்போ கேபிட்டலிஸ்ட் வந்து அவங்களே வந்து கொடுக்க முடியுமா ஏழைகளுக்கு அப்படின்னா கொடுக்கலாம், ஆனா நிபந்தனை கிடையாது. ஆக்சுவலா நீங்க இப்ப இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் என்று சொல்லப்படுகிற பில்கேட்ஸா இருக்கக்கூடிய சொல்லணும், வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், இப்போ இந்தியால டாடா குரூப்பா இருக்கட்டும், பிர்லா குரூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியா இருக்கலாம், தாங்க இயன்ற அத்தனை சொத்தையும் குவிச்ச சொத்தையும் இப்போ வந்து திருப்பி வந்து சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க, பிலந்தரபிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுக்குறாங்க. அது அவங்க இஷ்டம், அவங்களை கட்டாயப்படுத்த முடியும்னா கிடையாது. பட் சோசியலிஸ்ட்ல கட்டாயமா எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரும் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி, ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஆனா ஆனா ஓகே, இந்தியால என்ன இருக்கு அது நம்ம பார்க்கணும். இந்தியால என்ன, இந்தியால என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல எது பெஸ்டா உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்க சொல்லணும். சோசியலிசமா கேபிட்டலிசமா? which seems to be better to you? Vinodini is there? Vinodini. She's attending. Okay, you tell me which is best. நீங்க என்ன நினைக்கிறீங்க சம்பத்? கேபிட்டலிசமா சோஷியல்? ஓகே, இப்போ இருக்கேன், குட், வெரி குட். பட் இப்ப சோஃபா நம்ம டிஸ்கஸ் பண்ணது வரைக்கும் சோசியலிசம் கேபிட்டலிசம் ஐடியலா என்னன்னு சொல்லிட்டோம், அதை பொறுத்து எது பெட்டரா தோணுது? ஃபைன். ஓகே, அது ஓகேங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். சோஃபா கிளாஸ் பொறுத்த அளவுக்கு, கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் சோசியலிசம் சீம்ஸ் டு பி பெட்டர். ஓகே, ஏன்னா சோசியலிசத்துல தான் எல்லாருக்கும் எல்லாமே ஷேர் ஆகுது. இந்த கேபிட்டலிசம்ல இட் இஸ் a discretion of the yes. புரியல? ஓகே, கவர்மெண்ட், குட். ஓகே, கவர்மெண்ட் ஓன் பண்றதா பெட்டர். ஓகே, கவர்மெண்ட் ஓன் பண்ணாதான் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்க முடியும், ரைட்? ஓகே, பிரைவேட் கிட்ட இண்டிவிஜுவல் இருந்துச்சுன்னா அது அவங்க டிஸ்கிரிப்ஷன் தான், கொடுக்காததும் அவங்களோட இஷ்டம். ஸோ சோசியலிசம் பெட்டர் தானே. பட் ப்ராக்டிக்கலா ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது சோசியலிசம்ல ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு திங்கிங் இருக்கும். என்ன அப்படின்னா, தே ஒர்க் ஒன்லி இஃப் தே கேன் earn ப்ராப்பர்ட்டி ஃபார் தெம் அண்ட் தேர் ஃபேமிலி. ஓகே, நீங்க வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்றதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும் அப்படின்னா யாரும் இன்ட்ரெஸ்டடா வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, நீங்க வேலை செய்யும் பொழுது, நீங்க உழைக்கும் போது அந்த உழைப்போட பயன் வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெறி கொண்டு உழைப்பீங்க. ஓகே, ஏன்னா வந்து யூ ஆர் கோயிங் டு அக்குமுலேட் வெல்த் அண்ட் தட் வெல்த் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். ஓகே, if there is no guarantee that you cannot earn wealth, all the wealth go to the country, ஒரு தனி மனிதனுக்கு உழைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, நோ சார், சம் பீப்புள் will do, not all are Gandhi. Okay, not all are Karl Marx. Okay, every individual wants to earn for their family, right? So socialism வந்து அதிகமா உழைக்க மாட்டாங்க, அதனால growth, எக்கனாமிக் growth இருக்காது, ப்ரொடக்ஷன் அதிக லெவல்ல இருக்காது. ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு சம்பளம் வந்துடும், எப்படி இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும், நான் எதுக்கு பெருசா உழைக்கணும் அப்படின்னு உழைக்க மாட்டாங்க. ஓகே, சோசியலிசம். ஸோ இந்தியாலையும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்தியாவில் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸ்லோ க்ரோத் ரேட் 3% தான் நமக்கு வந்து க்ரோத் ரேட்டே இருந்தது சோசியலிசத்துல. ஓகே, 3% தான் க்ரோத் ரேட். ஓகே, இது இந்த 3% என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, நம்ம பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
1947 இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 மில்லியன். ஓகே, 300 மில்லியன். இப்போ நம்மளோட பாப்புலேஷன் வந்து இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 1.6 ஆர் 1600 மில்லியன். 300 மில்லியன் எங்க, 1600 மில்லியன் எங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 5 times we have grown. ஓகே, எத்தனை வருஷத்துல? 75 yearsல we have grown 5 times the population. ஓகே, 5க்கும் மேல. இது நான் சொல்றேன் எஸ்டிமேட். ஓகே, ஆக்சுவல் கவுண்ட் எடுத்தோம்னா 1.8 பில்லியன் கூட போகும்னு சொல்றாங்க. Okay, they are saying that we might have surpassed China in population. Okay, some estimates have already declared that we have surpassed the Chinese population. சைனாவோட பாப்புலேஷன் இப்பதான் நம்ம தான் டாப்ல போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, பட் இன்னும் அதுக்கான தரவுகள், டேட்டாஸ், கான்கிரீட் டேட்டாஸ் இஸ் yet to be out. But through the estimates, there is a possibility that we would have outputted China. Okay, by projections. Fine. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பாப்புலேஷன் growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 to 10% growth இருக்கும். 8 to 10%, டோட்டல் பாப்புலேஷன்ல 8 to 10%. ஒவ்வொரு வருஷமும் 3% தான் நம்ம க்ரோ ஆகும். ஓகே, எக்கனாமி, அதாவது உற்பத்தி பண்றது அவ்வளவுதான். ஆனா அந்த உற்பத்தி பண்ற பொருளை சாப்பிட்ற ஆள் வந்து அதிக அளவு வராங்க. ஓகே, 3% தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 10% பாப்புலேஷன் க்ரோத்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அதிக அளவிலான வயிறுகள் வந்துருச்சு, அதிக அளவிலான மக்கள் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. பட் உற்பத்தி வந்து அந்த அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி அடையல. வளர்ச்சி இருக்கு, ஆனா அந்த வளர்ச்சி ஈடு கொடுக்கல. அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தாங்க அப்படின்னா, சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, உலகம் முழுக்க சோசியலிசம் இருக்கிற இடத்துல growth rate ஸ்லோவா இருந்தது. பியூரோக்ராட்டிக் கரெக்ஷன், அதாவது ஆபீசஸ், கவர்மெண்ட் வந்து செலுத்தணும். ஓகே, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசஸ் அவங்களுக்கு தான் எல்லா காசும் போகும். ஓகே, தனி மனிதனோ ஒரு சாதாரண விவசாயியோ சாதாரண ஆளோ கண்டிப்பா எந்த வருமானமும் ஈட்ட முடியாது. பெருமளவு வருமானம் ஈட்ட முடியாது. பெரும்பான்மையான மக்கள் வந்து சாப்பிட்டாங்க, உயிர் வாழ்ந்தாங்க, ஆனா வறுமையில தான் இருந்தாங்க. பெருமளவுல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியல. they are not able to consume more. Okay, they are not able to fill up their wants. Okay, whatever they wanted. ஒரு டூர் போகணும்னா காசு இல்லை. ஓகே, ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா காசு இல்லை. ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும்னா காசு இல்லை. வீடுல அடிஷனலா ஒரு ரூம் போடணும் அப்படின்னா காசு இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டில எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஸ்லோவா க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அந்த அதர் சைடு ஃபாஸ்ட் க்ரோத். ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு டெல் யூ சம் குட் திங்ஸ் அபவுட் கேபிட்டலிசம். ஃபாஸ்ட் க்ரோத். ஏன் ஃபாஸ்ட் க்ரோத்னா, அங்க எல்லா இண்டிவிஜுவலும் நான் வேலை செஞ்சா எனக்கு காசு. அப்புறம் அங்க காம்படிஷன், எல்லாருமே தொழில் தொடங்கலாம். கவர்மெண்ட் மட்டும் தொழில் இல்லை, எல்லாருமே தொழில் தொடங்கலாம். அப்போ ஒருத்தன் ஒரு கடை வச்சா இன்னொரு கடை வைப்பான். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பொருளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். quality of the product will increase. The amount of money will, the price of the commodity will decrease. Okay, பிரியாணி கடை ஒன்று போடுறான். ஓகே, என்ன சொல்றான்னா, ஒரு பிரியாணி 80 ரூபான்றான். இன்னொருத்தன் பிரியாணி போட்டு என்ன சொல்றான், நான் வந்து 1 கிலோ பிரியாணி கொடுக்குறேன் 100 ரூபாய் அப்படின்றான். குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகுது, பிரைஸ் கம்மி ஆகுது. அதே 1 kg அதே குவான்டிட்டி பிரைஸ் பண்ணா 150 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 500 to 600 கிராம் தான் ஒரு பொட்டலம் பிரியாணி. ஓகே, பார்சல் பண்றது. 1 kg நான் தரேன் அப்படிங்கும்போது டபுள் த அமௌண்ட் தரேன். 160 rupees வேல்யூ உள்ள ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தரான். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, அது கடை பொறுத்து தான். பட் எனிவே வாட் ஹேப்பன்ஸ் இஸ், எண்ட் ஆஃப் த டே யூ கெட் அ பெட்டர் ப்ராடக்ட் இல்லையா, காம்படிஷன் இருக்கும்போது. ஓகே, அப்புறம் அடுத்து இன்னொரு கடை போடுவோம். அவன் என்ன சொல்றான், அதே 100 ரூபாய்க்கு நான் வந்து 1 கிலோ ரைஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பீஸும் போடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு எக் வைக்கிறேன். ஓகே, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய பொருளுடைய தரமும் குவாலிட்டி as well as குவான்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, பிரைஸ் வந்து கம்மி ஆகுது. ஓகே, ஸோ there will be a faster growth. இப்போ நிறைய கடை போடுறாங்க அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறாங்க அப்படின்னா, கேபிட்டலிசம்ல கவர்மெண்ட் மட்டும் இல்ல பிரைவேட் செக்டரும் பண்றாங்கன்னா, அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், சம்பாதிக்கிற வருமானத்துக்கு டாக்ஸ் கட்டணுமா, டாக்ஸ் ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட். ஓகே, இன்னொன்னு நிறைய வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது அப்படின்னு நிறைய கடைகள் போகும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வருது. when there is lot of employment generation, automatically this employment generation leads to independence from government. சோசியலிசத்துல எல்லாருமே கவர்மெண்ட்டை எதிர்நோக்கி இருக்கணும், நீங்க வந்து எனக்குரிய பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலை வாய்ப்புக்கு கவர்மெண்ட்டை நோக்கி தான் இருக்கணும். பட் கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் இஸ்
given by the private sector. Okay, now in the tax revenue வச்சு என்ன பண்ணலாம்? The capitalistic state government with the revenue earned from growth can be spent for welfare. யாருக்கு? welfare of those who have not employed. ஓகே, யாரெல்லாம் எம்ப்ளாய்டு இல்லையோ அவங்களுக்கு இது பண்ணலாம், யாரெல்லாம் நான் எம்ப்ளாய்டோ அவங்கள மட்டும் வேலை கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்டோட பேர்டன் கம்மியாகுது, அதே சமயத்துல ஒரு கண்ட்ரியுடைய எய்ம் அப்ஜெக்டிவ் வந்து ஃபைனலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இஸ் ஆல்சோ அச்சீவ்ட். ஓகே, ஸோ தட் இஸ் கேபிட்டலிசம். இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். கேபிட்டலிசமுக்கும் சோசியலிசமுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். சோசியலிஸ்டோட அப்ஜெக்டிவ் என்ன? மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும். கேபிட்டலிசம்ல டைரக்டா ப்ராஃபிட் வந்து இண்டிவிஜுவல் போனாலும் கடைசியில அந்த பெனிஃபிட் வந்து எல்லா மக்களும் போய் சென்றடையும் த்ரூ டாக்ஸ். இன்னொரு விஷயம், ஒரு பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் ஒரு தொழில் தொடங்கி வருமானம் வந்துச்சுன்னா பேசாம இருக்க மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? முதலீடு பண்ணுவாங்க. they will further invest. nobody is going to keep money in their suitcase because money value will decrease. இன்னைக்கு 100 ரூபாய் உங்க தங்கம் எடுத்துக்கங்க, கோல்டு ஒரு டைம்ல வந்து 2500 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கலாம். ஓகே, ஒரு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. ஓகே, இப்போ அதே 2500க்கு அரை பவுன் தான் வாங்க முடியும், 4 கிராம் தான் வாங்க முடியும். இப்போ 5000 ரூபாயை தாண்டிடுச்சு ஒரு பவுன். ஓகே, ஒரு கிராமோட விலை, ஐம் சாரி நாட் பவுண்ட், 1 கிராம், கிராம்ஸ். ஓகே, ஸோ ஒன்லி ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட் யூ கேன் பை. அப்படின்னா என்ன? உங்களுடைய பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வீட்டுக்குள்ளேயே பணத்தை நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 1 கிலோ அரிசி வாங்கக்கூடிய பணம் இன்னும் ஒரு மேபி 6 மாசத்துல 1/2 கிலோ அரிசி தான் அதுக்கு வாங்க முடியும். இப்போ பணத்தோட மதிப்பு கம்மியாக வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, ஸோ த வேல்யூ இஸ் ரெடியூசஸ். ஸோ பணத்தை என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் முதலீடு பண்ணி அதை பெருக்க பார்ப்பாங்க. ஓகே, பெருக்க பார்ப்பாங்க. ஸோ தனி மனிதர்கள்ட்ட வரக்கூடிய ப்ராஃபிட் மறுபடியும் எங்க வேணும்? பொருளாதாரத்தில். அந்த பொருளாதாரத்துக்கு தேவையான கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது உருவாக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்றது கம்மி. ஓகே, ஸோ கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னா there is a kind of profit, there is a kind of revenue system with which the government can do welfare to the people. So ultimately ரெண்டு எக்கனாமிக் சிஸ்டமும் என்ன எய்ம் பண்ணுது? வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் தான் எய்ம் பண்ணுது. ஸோ சோசியலிஸ்ட்ல எப்படி கரெக்டா, கேபிட்டலிஸ்ட்ல சில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா குரோனி கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றனால இவ்வளவு டீடைலா சொல்ல வேண்டியது இருக்கு. எக்கனாமிக் கிளாஸ்ல ஃபர்தர் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் கேபிட்டலிசமோட பிரச்சனை என்னன்னா குரோனி கேபிட்டலிசம். என்னன்னா அரசாங்கமும் தனி நிறுவனங்களும் ஒன்று கூடி மக்களை ஏமாற்றுவது. ஓகே, இல்லைன்னா அவங்களுடைய லாபத்துக்காக மக்களுக்கு உரிய பொருளை கொண்டு போய் சேர்க்காம, தரமான பொருளை சேர்க்காம, அவங்களுக்கு லாபத்தை மட்டுமே, வெறும் லாபம், அரசாங்கத்துக்கு பணமும், அரசாங்கம்னா அரசியல் அங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான வருமானம் கரப்ஷன் மூலயமா. அதே மாதிரி கார்பரேட்ஸ்க்கு வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னாங்க. அதாவது நியாயமான லாபம் இல்லாமல் ஓகே மிக அதிகமாக வின்ஃபால்னா மிக மிக அதிகமான உழைப்புக்கும் மேலான, அவங்க எடுக்கக்கூடிய முதலீடு, அவங்க போடக்கூடிய முதலீடுக்கும் மேலான, அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கும் மேலான ஒரு மிக மிக அதிகமாக டிஸ்ப்ரொபோர்ஷனேட், ஓகே சரியான விகிதம் இல்லாத ஒரு ப்ராஃபிட் தான் என்ன சொல்லுவாங்க? வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரங்க ஆயிட்டே இருப்பாங்க, புவரர் வந்து இன்னும் புவரர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குரோனி கேபிட்டலிசம் அண்ட் அனதர் ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம் குரோனி கேபிட்டலிசம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா அடித்தட்ட மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஓகே, அவங்களுக்கு உரிய விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. கேபிட்டலிசம் தர வேண்டிய நன்மைகள் வந்து கரெக்டா போய் சேர மாட்டேங்குது. இட் இஸ் ஒன்லி பெனிஃபிட்டிங் த ரிச் பீப்புள் அப்படின்ற கிரிட்டிசிசம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்தியால என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1950 இருந்து 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்ததுல இருந்து we are having a mixed economy. Okay, we are having a mixed economy. Ownership, private property ownership will be there for both by the government as well as by the private sector. Okay, government கிட்டயும் இருக்கும், private sector கிட்டயும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் வேணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கலாம், அங்கேயும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இல்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் டியூ அட்டென்ஷன் கிடையாது, அதனால நான் வந்து பிரைவேட் செக்டர் போகிறேன் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் போகலாம். பிரைவேட்
ஹாஸ்பிட்டல்ஸும் போகலாம். ஸ்கூல்ஸும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இட் இஸ் அப் டு யூ டு சூஸ் பிட்வீன் த. ஸோ மிக்சட் எக்கனாமி அப்படிங்கும்போது 2 டைப் ஆஃப் ஓனர்ஷிப்புமே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்தியன் சோசியலிசம், இந்தியா வேணா சோசியலிஸ்ட் கண்ட்ரின்றோம். இப்போ 1991 அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து we are moving towards complete capitalism. இருக்கிற கவர்மெண்ட் செக்டார் எல்லாம் தூக்கி, கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரைவேட் செக்டார்ட்ட கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு திட்டம் வந்தாலுமே அதுல பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் பத்தி பேசுறோம். ஸோ 1991ல இருந்து 1992ல இருந்து okay, from 1991 we are having a new economic policy, okay, in order to liberate the economy. அதாவது இனிமே வெறும் எல்லாமே கவர்மெண்ட் கையில தான் அப்படின்றதை எடுத்து என்ன பண்றோம், தனியார் மயமாக்கல், தனியார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 கொண்டு. ஓகே, ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே வந்து இந்தியாவை வந்து சோசியலிஸ்டிக் கண்ட்ரின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏன் நம்ம இந்தியாவை சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்தியன் சோசியலிசம்க்கு பேர் என்ன, டெமோக்ராட்டிக் சோசியலிசம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம், இந்தியன் சோசியலிஸ்ட் பேர் என்ன, டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அதாவது மற்ற சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சைனா போன்ற சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள், கியூபா, வெனிசுலா போன்ற கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள், அங்க வந்து டிக்டேட்டர்ஷிப் இருக்கும், அங்க வந்து ஜனநாயகமோ இருக்காது. ஓகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணும். ஓகே, நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு தேர்தல் நடக்குது இல்லையா, பீரியாடிக்கல் எலெக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அப்போசிஷன் பார்ட்டி இருக்கு. ஓகே, we have opposition party. ஓகே, நமக்கு அப்போசிஷன் மட்டும் இல்ல, we have இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல யூனியன் கவர்மெண்ட்க்கு ஆப்போசிட்டா தான் நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கு, ஜுடிஷியரி தன்னிச்சையா செயல்படுது. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. வி ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், பத்திரிகை சுதந்திரம் சொல்றீங்க இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அது இருக்கும். ஒரு பியூர் சோசியலிஸ்ட் கண்ட்ரில அது இருக்காது. அதே மாதிரி நமக்கு மிக்சட் எக்கனாமி இருக்கும். ஓகே, பிரைவேட் செக்டாரையும் அலோவ் பண்ணும், கம்ப்ளீட் அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்காது. அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள், சைனா போன்ற, சைனான்னு சொல்லக்கூடாது, பியூர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அதுல பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே இருக்காது. இன்ஃபேக்ட் சைனா கூட இப்ப என்னன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அலோவ் பண்ணிருக்காங்க. சைனாலுமே மிக்ஸ்ட் எக்கனாமி வந்துருச்சு. ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னா என்ன, பிரைவேட் செக்டாரும் பிரைவேட் பீப்புள்கிட்டையும் ப்ராப்பர்ட்டி இருக்கும், கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இன்னும் சோசியலிஸ்ட் கண்ட்ரியா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு மற்ற இதுக்கு வந்து சோசியலிசம் கேபிட்டலிசம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். இந்தியன் சோசியலிசம், டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஏன் அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னா இந்த 5 காரியங்கள்னால, பீரியாடிக்கல் எலெக்ஷன் இருக்கு, அப்போசிஷன் இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இருக்கு, மிக்சட் எக்கனாமி இருக்கு. இந்த 5 காரணங்களால இந்தியன் சோசியலிசம் இஸ் அ டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகே, அதனால இந்தியா சோசியலிஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி எப்படி நம்ம முன்னாடி 1950ல மக்களுடைய வெல்ஃபேருக்காக தான் சோசியலிசம் அடாப்ட் பண்ணோம். இப்போ கேபிட்டலிசம் அடாப்ட் பண்ணி என்ன பண்ணணும், மக்களுடைய வெல்ஃபேருக்காக தான் பாடுபடுறோம். ஸோ சோசியலிசம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மக்களுடைய நலன். ஓகே, பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஸோ திஸ் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் இஸ் அச்சீவ்ட் த்ரூ சோசியலிசம். ஸோ தட் இஸ் வை வி ஆர் சேயிங் தட் இந்தியா இஸ் அ சோசியலிஸ்டிக் கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுல மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல மிக ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே, டு யூ திங்க் சோசியலிசம் இஸ் ரெலவென்ட் அண்ட் a neoliberalist state? ஓகே, இதுக்கான ஆன்சர், கேள்வி பதில் வந்து நம்ம எங்க டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான கிளாஸ்ல அதுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணும், குரூப் 1 ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணோம். அந்த ஸ்பெசிபிக் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜெனரல் எக்ஸாம்ஸ்க்கு இந்த ஐடியா இருந்தாலே போதும். ஓகே, ஸோ சோசியலிசம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள். இந்தியன் சோசியலிசம் ஃபார் வெல்ஃபேர். ஜெனரலா சோசியலிசம்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன்டு பை த ஸ்டேட், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. பட் இந்தியன் சோசியலிசம் கருத்து என்ன, வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள், வெல்ஃபேர் ஃபார் ஆல் த பீப்புள். ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் எதை அடாப்ட் பண்ணாலும் அல்டிமேட்லி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ வி கேன் கால் அவர் செல்ஃப் அஸ் அ சோசியலிஸ்ட் ஸ்டேட். முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, அது வரைக்கும் தெரிஞ்சீங்கன்னா போதும். ஓகே, fine. Okay, we are going to start the session now. Okay, today's topic is secularism. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செக்யூலரிசம்.
செக்யுலரிசம் அப்படின்னா மதச்சார்பின்மை. இப்ப செக்யுலரிசம் மதச்சார்பின்மை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாறுல எப்படி செக்யுலரிசம்ன்ற கான்செப்ட் வந்தது, செக்யுலரிசம் வேர்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். செக்யுலரிசம் அப்படின்ற வேர்டு ஸ்டார்ட் ஆனது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. ஓகே, இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 15th 16th 17th செஞ்சுரி, இந்த 3 செஞ்சுரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல 17th செஞ்சுரி என்ன சொல்லுவாங்கன்னா ரெனைசா அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு காலம், மறுமலர்ச்சிக்கான காலம் ரெனைசா. ஓகே, அவங்க தாட்ல வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது. என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, அது வரைக்கும் அந்த ரெனைசா வரைக்கும் எல்லா முக்கியமான முடிவுகளும் அரசியல் முடிவுகளும் மத குருமார்களால் ஒப்புதல் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அந்த அரசியல் முடிவு நடைமுறைப்படுத்தப்படாது. அந்த காலத்துல பேப்பல் புல் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஐரோப்பிய கத்தோலிக்க நாடுகள்ல எந்த ஒரு கத்தோலிக்க அரசரும் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அந்த முடிவு செல்லாதது என்பதை போப் நிர்ணயிக்கலாம். ரோமாபுரியில வேட்டிகன் சிட்டில இருக்கக்கூடிய போப், கிறிஸ்தவர்களுடைய தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம். அவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா இருந்தாங்க அந்த டைம்ல போப்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு போப்போட ரெப்ரசன்டேட்டிவும் ஒவ்வொரு கிங்டம்ல இருப்பாங்க, அவங்க தான் பிஷப்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ராஜாக்கு பக்கத்துலையும் பிஷப் இருப்பாங்க செஸ்ல இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கும் கூட ஒரு மதகுரு இருப்பாங்க. அந்த மதகுரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு ராஜா நடப்பாரு. அந்த மதகுரு கிட்ட எல்லா டைமும் ஆலோசனை நடத்திட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு மதம் சார்ந்த நபர், ஒரு மத தலைவர் அரசியல் கட்சியையோ அல்ல அரசியல் நிறுவனங்களை நடத்தும் பொழுது ஒரு சிம்பிள் கொஸ்டின், அவங்க மக்களோட நலனுக்காக பாடுபடுவாங்களா, மக்களுடைய நலனுக்காக எண்ணுவார்களா, இல்ல மதத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் மதம் நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா மதத்துக்காக 90% மேல ரிலிஜனுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிட்டு இருந்தது அப்படின்னா, குறிப்பா 15 16 இந்த டைம்லலாம் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, மதமும் அரசியலும் கலந்தால் அது மக்களுக்கு நல்லதல்ல, ஸோ மதத்தையும் அரசியலையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் செக்யுலரிசம் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வராங்க. ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன். வெஸ்டர்ன் கான்செப்ட்ல செக்யுலரிசம்ன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, மேக்கியவெல்லி அப்படின்ற ஒரு அறிஞர், அவர் தான் வந்து முதல்ல செக்யுலரிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசாங்கத்தையும் மதத்தையும் பிரிச்சிருங்க, பப்ளிக் லைஃப் வேற, எக்லெஸ்டியல் லைஃப் வேற. அதாவது மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு வேற, ஆன்மீகம் சார்ந்த வாழ்வை மதகுருமார்கள் நிர்வகிக்கட்டும். ஓகே, ஆன்மீகம் அல்லாத பொது வாழ்க்கை, அதாவது பொருளாதாரம், கலாச்சாரம், வணிகம், அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு, குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு, நீதித்துறை, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, மதத்துல இருந்து பிரிச்சுருங்க. மதத்துக்கும் இதுக்கும் ரோல் இருக்கக்கூடாது. ஸோ செக்யுலரிசம்னா என்னன்னு சொல்றாங்க, செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன். ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன். ஸ்டேட் தனி, ரிலிஜன் தனி. ரிலிஜனை ரிலீஜியஸ் லீடர்ஸ் பார்த்துட்டும், பொலிட்டிஷியன்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டோம், கண்ட்ரியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதான் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன். ஸோ இது காலம் போக போக ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு இந்த செக்யுலரிசம் போகும்போது அந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கான்செப்ட் மாறுச்சு, அந்த ஐடியா மாறுச்சு. ஸோ இப்போ இந்த நீங்க பாக்குற டெஃபினேஷன் வந்து வெஸ்டர்ன் செக்யுலரிசம், இந்தியன் செக்யுலரிசம் கிடையாது, இட் இஸ் வெஸ்டர்ன் செக்யுலரிசம். அதாவது ஐரோப்பா நாட்டுல செக்யுலரிசம்னா ஸ்டேட்டையும் ரிலிஜனையும், ஸ்டேட்டையும் சர்ச்சையும் பிரிச்சிடணும், அவ்வளவுதான் அவங்களை பொறுத்த அளவுக்கு. ஓகே, ஆனா இந்தியா பொறுத்த அளவுக்கு நீங்க மதத்தையும் ஒரு பொது வாழ்க்கையும் பிரிச்சு எடுக்க முடியாத ஒரு, ஓகே, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலையும் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா கோயில் வந்து ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு, சாராம்சம் அம்மா விளங்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, கோவில் அப்படின்றது. ஓகே, கோயில். இந்த கோவில் அப்படின்றதுக்கு நீங்க தமிழ்ல பிரிச்சு எழுதினா கோ பிளஸ் இல். கோன்னா அரசன், ஓகே, இல்னா வீடு, அரசன் வாழக்கூடிய இடம். ஓகே, ஸோ கோயில் வந்து அரசரும் வாழ்ந்திருக்காங்க, அங்க தெய்வங்களும், அரசு வழிபட்ட தெய்வங்களையும் நிறுவி அவங்க வழிபாடு நடத்திருக்காங்க, மக்களும் வழிபாடு நடத்தியிருக்காங்க. ஸோ பாரம்பரியமா தமிழக கோயில்கள்
ஒரு கோட்டையா, அரசருடைய கோட்டையா, அரசருடைய இருப்பிடமா, மக்களுக்கு பஞ்ச காலங்கள்ல தேவையான உணவை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு களஞ்சியமா. ஓகே, அதே மாதிரி சீட் பேங்க் அப்படின்னு சொல்றது, கோயில் கலசங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை வந்து சேர்த்து வைப்பாங்க. 12 வருஷத்துக்கு கொண்டு அந்த தானியத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதான் கும்பாபிஷேகம். மலை கலசத்தை எடுத்து கலசத்துக்குள்ள என்ன இருக்கும், தானியங்கள் இருக்கும். இந்த தானியங்கள் வந்து எங்க கோபுரத்துக்கு மேல வச்சுப்பாங்க. ஏன்னா வெள்ளமோ எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் இது அழியக்கூடாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து மக்களுக்கு பயிர்கள் விளைவிக்கிறதுக்கு சீடு கிடைக்கல, விதை கிடைக்கல அப்படின்னா அந்த கலசத்துல விதை எடுத்து அவங்க விதை விதைச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட மக்களுடைய வாழ்வியலும் அரசியலும், வெறும் அரசாங்கம் மட்டும் இல்ல, மக்களுடைய வாழ்வியலும் அரசாங்கமும் கோயில்களோட மதத்தோட பின்னி பிணைந்தது. இது எல்லா கண்ட்ரிக்குமே சேரும். இந்தியால மிகவும் அதிகமாக, அதனால இந்தியா ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. மற்ற கண்ட்ரிஸ் காட்டிலும் இந்தியால வந்து மிக மிக அதிகம். ஓகே, இந்தியா ஒரு ஆன்மீக நாடு. அப்படி ஒரு நாட்டுல வந்து பொது வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மதத்திலிருந்து பிரிச்சு எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா முழுமையாக மதத்தையும் அரசியலும் பிரிப்பதை காட்டிலும் அரசுடைய செயல்பாடு, மத ரீதியான விஷயங்களில் செயல்பாடு, the role of state with respect to religion can be minimal அப்படின்றாங்க. சிறிதளவு, ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நீட்ஃபுல் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் respect and I will say that respect, treatment and involvement. Okay, equal respect, treatment and involvement in religion. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இந்தியால செக்யுலரிசம் என்ற கான்செப்ட் வந்தது காரணம் அதோடைய ஆப்போசிட் டேர்ம் கம்யூனலிசம். ஆப்போசிட் டேர்ம் கம்யூனலிசம். ஸோ 1858 1857, ஓகே, இது ரெண்டுமே குரூஷியலான இயர்ஸ். 1857 என்ன நடக்குது ஹிஸ்டரியில? சிப்பாய் மியூட்டினி. ஓகே, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கமிடம் வேலை செய்து கொண்டிருந்த இந்தியர்கள், இந்திய இராணுவத்தினர், இந்திய சிப்பாய்கள் கழகம் செய்யணும். ஓகே, 1804 வெள்ளூர்ல பண்ணுவாங்க. 1857 அகில இந்திய அளவுல, ஓகே, என்டையர் இந்தியால பண்ணுவாங்க. ஸோ அது முதற்கொண்டு ஓகே பல மதம் சார்ந்த சண்டைகள் இந்தியால நடந்து கொண்டிருந்துச்சு, குறிப்பா இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் நடுவுல. ஓகே, இந்த இந்து முஸ்லிம் சண்டைய, இந்து முஸ்லிம் வெறுப்ப தான் என்ன சொல்றாங்கன்னா கம்யூனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் இருக்கு இந்தியால. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மதம், இந்தியால இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் இருக்கக்கூடிய மத சண்டை கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கம்யூனலிசம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சிம்பிளா சொல்ல, கம்யூனலிசம்னு வரும்போது அந்த மத சண்டைகளை தவிர்த்து எல்லா மதங்களும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு செக்யுலரிசம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்தியன் செக்யுலரிசம் கொண்டு வராங்க. அதுதான் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், எல்லா ஒரே மாதிரி மதிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த கம்யூனலிசம் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன? கம்யூனலிசம், கம்யூனல், ஒருத்தரை வந்து நம்ம கம்யூனல் பர்சன், ஒரு மதவாதி அப்படின்னு எப்ப சொல்லுறோம் அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு நம்முடைய நாட்டுல இந்த கம்யூனலிசம் செக்யுலரிசம் இந்த ரெண்டு வார்த்தைக்கு, மதச்சார்பின்மை அதே மாதிரி மதவாதி அப்படின்னு. நீங்க உங்க மதத்தை ரொம்ப அன்பு செய்றீங்க, ரொம்ப உங்க மதம் வந்து இந்துவிசமா இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க ரொம்பவே அன்பு செய்றீங்க அப்படின்னா, உங்க மதத்தை அன்பு செய்றீங்க, உங்க மதத்து மேல அளவு கடந்த கடவுள் மேல அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒரு கம்யூனல் பர்சன் அப்படின்னு சொல்லிடலாமா? நோ, யூ ஆர் அ ரிலீஜியஸ் பர்சன். ஓகே, மத நம்பிக்கையுள்ள ஒரு ஆள், மதவாதின்னு சொல்ல முடியாது, மத நம்பிக்கையுள்ள ஒரு ஆள், யூ ஆர் அ ரிலீஜியஸ் பர்சன். சார், அப்போ என்னோட மதத்துல சில கொள்கைகள் இருக்கு, இன்னொரு மதத்துல சில கொள்கைகள் இருக்கு, ரெண்டுமே வேறுபடுது, அதுல மாற்றங்கள் இருக்கு, ரெண்டுக்குமே வந்து எதிரானதாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதும் பேசுறதும் கம்யூனலிசமா? இந்துஸ்க்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, முஸ்லிம்ஸ்க்கு ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். அது வந்து பசுவதையா இருக்கலாம், ஓகே, இல்ல நம்ம இந்த ட்ரிபிள் தலாக் இஷ்யூ மாதிரி, இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் புரியாதவங்களுக்கு. பட் நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. ஸோ இந்துக்களும் முஸ்லிம்களுக்கும்
உள்ள கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கிறது, அது சண்டையை மூட்டுவதா இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது கம்யூனல்லா. இல்ல இந்துஸ் வந்து எங்களை மாதிரி அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றது, இல்ல முஸ்லிம்ஸ் வந்து அவங்க மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றது, அவங்கள கம்யூனல்னு சொல்லலாம். அவங்களையும் கம்யூனல்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அவங்க நிதர்சனத்தை பேசுறாங்க, ரியாலிட்டியை பேசுறாங்க, என்ன நடக்குது, ஆக்சுவல் கான்ஃபிளிக்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பேசுறாங்க. ஸோ அது நல்லதும் கூட. எப்போ ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பேசுறோமோ அன்னைக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டாக் அபவுட் அ ப்ராப்ளம். தே ஆர் நாட் கம்யூனலிஸ்ட். ஓகே, தே ஆர் டாக்கிங் வாட் இஸ் ரியல். அப்போ கம்யூனிசம்ல ஆக்சுவலா என்ன சார் அப்படின்னா, என்னுடைய மத கோட்பாடுகளை தான் அவன் ஒத்துக்கணும், இன்னொருத்தன் ஒத்துக்கணும், இல்லைன்னா அவன் வந்து என் நாட்டுல வாழ்றதுக்கே தகுதி இல்லை. ஓகே, அப்படின்னு யோசிக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, என் மதம் மட்டும்தான் இங்க இருக்கணும், என் மதம் மட்டும்தான் உயர்ந்தது, மத்த மதம் அழியணும், மத்த மதம் இதுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எங்களோட மதத்துல இருக்க கொள்கைகளை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது, அதுதான் வந்து கம்யூனிசம். அதுதான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, அதான் பிரேக் டைம் முடிச்சுட்டு வந்தோம் கரெக்டா. ஓகே, பிரேக்ல சப்போஸ் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் பேக்கரிக்கு போறீங்கன்னு வச்சுங்க. ஃப்ரெண்டு கூட இல்லை, உங்க கூட பக்கத்துல சீட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரே இதுல உட்காந்துட்டீங்க, வேற வழி இல்லை, ஒன்னாதான் போய் ஆகணும். ஓகே, அதனால கேன்டீனுக்கு போறீங்க, இல்லைன்னா பேக்கரிக்கு போகிறீங்க. ஓகே, போகும்போது அதனால இதெல்லாம் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும், இல்லைன்னா பிரேக் கொடுங்க சார்னு கேட்டுருவீங்க. பசிக்குது சார், நீங்க போண்டா பஜ்ஜி பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. ஓகே, சரி, பேக்கரிக்கு போறீங்க. பேக்கரியில உங்களுக்கு பிடிச்ச கேக் இருக்கு, உங்க கூட வர ஆளுக்கு பிடிச்ச இது இருக்கு, எக் பப்ஸ் இருக்கு, இல்லைன்னா சமோசா இருக்கு. எக் பப்ஸ் இருக்கு, எக் பப்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே ஒவ்வொன்று தான் இருக்கு, ரெண்டுமே ஒவ்வொன்று தான் இருக்கு. ஓகே, இப்போ லாஜிக்கலா என்ன பண்ணணும், கடைக்கு போனா உங்களுக்குரிய கேக்கை நீங்க வாங்கிக்கணும். ஓகே, அவர் பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்டு அவருக்கு தேவையான எக் பப்ஸை வாங்கிட்டு போயிடணும். கரெக்டா. அதை விட்டு கடைக்காரன்ட்ட போயிட்டு நான் வந்து அந்த எக் சமோசா விட டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு தரேன், எனக்கு கேக் கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு எக் பப்ஸ் கிடைக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி உங்க கூட வந்த ஆள் இப்படி யோசிக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எக் பப்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவனுக்கு கேக் கிடைக்கக்கூடாது. கடைக்காரன்ட்ட போய் என்ன சொல்றது, நான் வந்து 3 மடங்கு ரேட் கூட உனக்கு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு எக் பப்ஸ் நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கேக் மட்டும் கொடுத்துறாதீங்க, அதை குப்பையில கூட தூக்கி போடுங்க, அவனுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரியான மென்டாலிட்டியை தான் என்ன சொல்லுவாங்க, கம்யூனல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு வேணும், என்னோட மதத்துக்கு இந்த உரிமைகள் வேணும் அப்படின்னு கேட்கறது கம்யூனலிசம் கிடையாது. ஓகே, இப்போ இந்துக்கள் வந்து எங்களுக்கு பசுவதை தடை சட்டம் கொண்டு வாங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் கவு ஸ்லாட்டரிங் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கறது கம்யூனலிசம் கிடையாது. எங்களுடைய கடவுளுக்கு மரியாதை வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. ராம் மந்திர் கட்டணும் அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு முஸ்லிம் வந்து எங்களுக்கு பாபரி மஸ்ஜித் வேணும்னு கேட்கறது தப்பு கிடையாது. எங்களுடைய மத நம்பிக்கையின்படி நாங்க வந்து ட்ரிபிள் தாலக் வந்து ஃபாலோ பண்ணலாம், பாலிகாமி. அதே மாதிரி எங்களுடைய திருமண முறை, விவகாரத்து முறை வந்து விவாகரத்து முறை வேறு மாதிரி இருக்கு, இந்துக்கள் மாதிரி இல்லை, அதை நாங்க ஃபாலோ பண்றது எங்களோட உரிமை அப்படின்றத ஒரு முஸ்லீம் வந்து கேட்டா அது கம்யூனல் கிடையாது. ஓகே, எப்ப கம்யூனல் அப்படின்னா, ஓகே, நமக்குள்ள இருக்கு, அதாவது இந்துவுக்கும் முஸ்லீமோ இல்ல ஒரு மதத்தினரும் இன்னும் மதத்தினரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுதான் கம்யூனலிசம். ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது கம்யூனலிசம் கிடையாது. வேறுபாடு பத்தி பேசுறது கம்யூனலிசம் கிடையாது. வேறுபாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது கம்யூனலிசம் கிடையாது. ஆனா அது ஹேட்ரடா மாறி, வெறுப்பா மாறி, ஓகே, இரு இனக்குழுக்களும் இரு மத நண்பர்களும் ஒன்றாக வாழ முடியாதுன்னு நினைக்கிறதா கம்யூனிசம். ஓகே, ஸோ பாகிஸ்தான் பிரிஞ்சது அப்படிதான். பாகிஸ்தான்ல முஸ்லிம்ஸ் என்ன சொன்னாங்க, முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்க, முஸ்லிம்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா 1947 மொத்தமா இந்தியாவில இருக்கக்கூடிய முஸ்லீம்ல 10% குறைவானவர்கள் தான் பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு போனாங்க, மீதியெல்லாம் இந்தியாவிலே தான் இருந்தாங்க. ஓகே, அப்போ முஸ்லீம் லீக் என்ற எனக்கூடிய ஒரு கட்சி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்துக்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய எண்ணங்களும் வேறு, அவருடைய வாழ்க்கை முறையும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் வேறு, அதனால எங்களுக்கு தனி நாடு வேணும். We want a separate nation because our interest, our national interest and the Hindus national interests are different. We cannot live together அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கோர் ஹிந்துஸ், அது கம்யூனல் ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்யூனல் ஹிந்துஸ் அவங்க என்ன சொன்னாங்க, the interest of Hindus and the interest of the Muslims are different. So Hindus should have a separate nations, Muslims should go out of India. ஓகே, இப்பயும் கூட சில பேர்
என்ன சண்டை, மத சண்டை வரும்போது என்ன முடிஞ்சா இங்க இருங்க, இல்லைன்னா அரேபியாவுக்கு ஓடி போயிருங்க. ஓகே, இந்தியா விட்டு வெளியில ஓடி போயிருங்க. அது ஒரு கிறிஸ்டினா இருந்தா இட்டாலிக்கு ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதா கம்யூனிசம். ஓகே, ஒரு மதத்தை, தன்னுடைய மதத்தை போற்றி பேணி தன்னுடைய மதத்திற்காக உழைப்பது, தன்னுடைய மதம் சிறந்தது என எண்ணுவது ஒரு ரிலீஜியஸ் பர்சன், இஸ் நாட் அ கம்யூனல் பர்சன். ஓகே, அவங்க மதத்துல வழிபாட்டு முறைகளை தான் நான் வழிபடணும், இப்படிதான் நான் வாழணும்னு நினைக்கிறது அவங்களுடைய உரிமை. அதுவும் அரசியல் சாசன சட்டத்துல சொல்லியிருக்கு, அவங்களும் கம்யூனல் பர்சன் கிடையாது. ஆனால் எப்பொழுது அது வந்து ஹேட்ரடுக்கு போகுதோ, வெறுப்புணர்வு போகுதோ, எப்போ அது இந்தியாவின் பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்கிறதோ, நான் இரண்டு மத குழுக்கள் ஒன்னா வாழ முடியாது, இந்தியா ஒற்றுமையா இருக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் வருதோ, அதுதான் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் பெட்டர் டு டேக் நோட்ஸ், டெஃபினிஷன் எழுதிங்க கம்யூனலிசம்க்கு. ஓகே, okay, communalism is a way of thinking. Please note down, communalism is a way of thinking. I'll type it down also. Way of thinking that religious interest of one religious community is not compatible with the religious interest of other religious community. You add one more word, is mutually not compatible. With the religious interest of other religious community. Okay, so ஒரு மத இனத்தின், ஒரு மத குழுவின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்னொரு மத கொள்கை கோட்பாடுகளுடன் ஒத்து வராது. அதனால் there is no possibility, ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழியே கிடையாது. And hence there is no possibility, and hence there is no possibility of peaceful coexistence. ஓகே, செக்யுலரிசம்க்கு மீனிங் தெரிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வில் பி டாக்கிங் அபவுட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் செக்யுலரிசம் அண்ட் இந்தியன் செக்யுலரிசம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நம்மளோட செக்யுலரிசம் எப்படி வந்து கம்ப்ளீட்டா மீனிங் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியா செக்யுலரிசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும், இந்தியன் செக்யுலரிசம் இஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இன் ஆல் த ரிலிஜன்ஸ். The note அப்படி மாதிரி all the religions, ஒரு மதத்துக்கு மட்டும் இல்ல எல்லா மதத்திற்குமான சமமான உரிமை வழங்குவது, மரியாதையை வழங்குவது செக்யுலரிசம் ஆகும். ஓகே, so communalism, once again the definition, it's a way of thinking that religious interest of one community is mutually not compatible with the religious interest of other religious community, and hence there is no possibility of peaceful coexistence. And peaceful coexistence முடியாது, அங்க என்ன வரும், சண்டை வரும், மதச்சண்டை வரும், அதுக்கப்புறம் தேசத்துல பிளவு ஏற்படும். ஓகே, இந்து நாடுன்னும் முஸ்லீம் நாடு அப்படின்னு பிரிச்சு, இது ஆல்ரெடி இந்தியாவில் நடந்துருச்சு 1947. ஓகே, பார்ட்டிஷன், பிளவு, இந்தியாவின் பிளவின் மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட பிளவு இனி இந்தியாவில் நடந்துடக்கூடாது அப்படின்னா, இந்தியாவை பற்றி எழுதும் போது, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதும் போது, இந்தியா எத்தகைய நாடு அப்படின்னா மதச்சார்பின்மை அற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு, செக்யுலர் கண்ட்ரி அப்படின்ற போர்டை இன்சர்ட் பண்ணாங்க. ஓகே, so we will see the difference between Western and the Indian secularism in the next class. Thank you. Okay, we will see on Monday. Tomorrow will be holiday. Okay, so those who are watching this video for the first time, you know this is a foundation course. Okay, from Monday onwards we will be teaching some basic ideas, subjects, which is common for all the competitive examination. And one half an hour to 45 minutes session will be dedicated for career guidance. Okay, that is if you are going to be in teacher training, TRB, or whether you are going to be in
medicine, you're like going to take up NEET or JEE or nursing, or if you're going to take up CAPF, banking. Okay, so exclusively we are going to our railway protection force, ASSC. Okay, all those examinations, NEET examination, sorry, NET examination to become a junior fellow researcher, to become a professor, to be into media. Okay, like that we are planning to give a career guidance in all the areas, so you can choose the best profession that you want to be in.